இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் விறுவிறுப்பாக நடைபெற்ற வாக்குப்பதிவு, ஆர்வமுடன் வாக்களித்த மக்கள். யமகா பைக்கில் வந்து வாக்கு செலுத்திய முதல்வர் ரங்கசாமி, மீண்டும் ஆட்சி அமைப்போம் எனவும் நம்பிக்கை. வாக்குச்சாவடியில் பாஜக காங்கிரஸ் நிர்வாகிகள் மோதல், தடியடி நடத்திய போலீசார், புதுச்சேரியில் பரபரப்பு. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் ஓபிசி அணி மாநில தலைவர் கண்ணன் தனது குடும்பத்தினருடன் தர்மாபுரி பகுதியில் அமைந்துள்ள அரசு பள்ளியில் வாக்கு செலுத்தினார். புதுச்சேரி மாநிலத்தில் இன்று சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றதை முன்னிட்டு காலை முதலே வாக்காளர்கள் சென்று தங்களது வாக்குப்பதிவினை செலுத்தி ஜனநாயக கடமையை ஆற்றினர். அதன் ஒரு பகுதியாக இந்திராநகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தர்மாபுரி பகுதியில் புதுச்சேரி காங்கிரஸ் ஓபிசி அணி மாநில செயலாளர் கண்ணன் தனது குடும்பத்தினருடன் தர்மாபுரி பகுதியில் அமைந்துள்ள அரசு பள்ளியில் வாக்கினை செலுத்தினார். தொடர்ந்து முதல் வாக்கினை செலுத்திய வாக்காளர்கள் அனைவரும் தங்களது ஜனநாயக கடமையை சரியான முறையில் ஆற்றியுள்ளோம் என்றும், வாக்காளர்கள் அனைவருக்கும் கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பு வாக்களிக்கும் முறை, எனவே அனைவரும் சரியான நபரை தேர்ந்தெடுத்து வாக்களிக்குமாறு புதிய வாக்காளர்களை கேட்டுக்கொண்டனர். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற வாக்குப்பதிவில் முதலமைச்சர் ரங்கசாமி, ஆளுநர் கைலாஷ்நாதன் உள்ளிட்ட முக்கிய அரசியல் தலைவர்கள் தங்களது வாக்கினை செலுத்தினர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெற்றது. புதுச்சேரி முழுவதும் உள்ள 1099 வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் தங்களது வாக்குகளை செலுத்தினர். இதனிடையே புதுச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி திலாஸ்பேட்டையில் உள்ள தனது இல்லத்தில் இருந்து யமகா RX 100 இருசக்கர வாகனத்தில் வந்து அதே பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் தனது வாக்கினை செலுத்தினார். இதேபோல துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சட்டசபை அருகே உள்ள சுகாதாரத்துறை அலுவலகத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். புதுச்சேரி மாநில தேர்தல் ஆணையர் ஜவஹர், மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் ஆகியோர் இந்திராநகர் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் தங்களது வாக்கினை பதிவு செய்தனர். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்ள திருக்கனூர் அரசு பள்ளியில் தனது குடும்பத்துடன் வாக்களித்தார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நகர பகுதியில் உள்ள வஉசி அரசு பள்ளியிலும், எதிர்க்கட்சித் தலைவர் இளங்கோ நகர் பகுதியில் உள்ள கூட்டுறவு சங்க கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியிலும் தனது குடும்பத்துடன் வாக்குகளை செலுத்தினர். புதுச்சேரி திருக்கனூர் பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி வாக்குச்சாவடியில் பாஜக நிர்வாகிகள் வாக்குச்சாவடியில் நுழைந்து வாக்கு சேகரிப்பதற்காக காங்கிரசார் வாக்குவாதம் செய்தபோது போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்கனூர் பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவியது. திருக்கனூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் காங்கிரஸ் வேட்பாளர் TPR செல்வம் ஆதரவாளர்களுக்கும் அமைச்சர் நமச்சிவாயம் ஆதரவாளர்களுக்கும் இடையே திடீர் வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குச்சாவடிக்குள் பாஜக நிர்வாகிகள் நுழைந்து வாக்குகளை சேகரிக்க முயன்றதாக காங்கிரஸ் தரப்பு குற்றம் சாட்டியதே இந்த மோதலுக்கு காரணமாக கூறப்படுகிறது. இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் விரைவில் தள்ளுமுள்ளாக மாறியதால் அங்கு பரபரப்பு நிலவியது. வாக்குச்சாவடியை சுற்றியிருந்த பொதுமக்கள் மற்றும் ஆதரவாளர்கள் திரண்டதால் சூழ்நிலை மேலும் பதற்றமானது. அங்கிருந்த போலீசார் நிலைமையை கட்டுப்படுத்த முயன்றனர். எனினும் கூட்டம் கட்டுப்பாட்டை மீறியதால் போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இந்த தடியடி நடவடிக்கையால் சிலர் லேசான காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சம்பவத்தை அடுத்து திருக்கனூர் பகுதியில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வாக்குப்பதிவு சீராக நடைபெற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. பின்னர் நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக தேர்தல் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் ஒரு மாற்றத்தை நோக்கி நல்ல ஆட்சியை அமைய வேண்டும் என்று மக்கள் திரண்டு வாக்களித்து வருவதாகவும், நிச்சயமாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளருமான சிவா உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகரில் உள்ள கூட்டுறவு சங்க கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் குடும்பத்துடன் வந்து வாக்களித்தார்.
இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, ஜனநாயக கடமையை நிறைவேற்றும் வகையில் மக்கள் 100% வாக்களிக்க வேண்டும், புதுச்சேரியில் ஒரு மாற்றத்தை நோக்கி நல்ல ஆட்சி அமைய வேண்டும் என்று மக்கள் திரண்டு வாக்களித்து வருகின்றனர். நிச்சயமாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும், தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொண்ட பிரச்சாரம் மிகப்பெரிய மாற்றத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி வருகின்றனர். திமுக தலைவரும் அதை வலியுறுத்தி வருகிறார் என்று கூறினார். புதுச்சேரியில் அனைத்து மக்களும் தங்களுடைய வாக்குரிமையை சரியான முறை பயன்படுத்தி வாக்களிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். புதுச்சேரியில் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி ஒரு நல்ல ஆட்சி வர வேண்டும் என்ற நிலையில், குறிப்பாக மத்தியில் இருக்கிற இந்த பிஜேபியினுடைய ஒரு அடிமை ஆட்சியாக புதுச்சேரியில் ஒரு ஆட்சி இருக்கக்கூடாது என்றெல்லாம் மக்கள் நினைக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மக்கள் எல்லாம் திரண்டு வாக்களிக்க வந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக மதசார்பற்ற கூட்டணி வெற்றி பெறுகிறது. புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வாக்காளர்களுக்கு டோக்கன் விநியோகம். தடுத்து நிறுத்தி தட்டி கேட்ட மக்களுடன் மோதல். வீதிகளில் வீசி எறிந்து தப்பி ஓடிய என்ஆர் காங்கிரஸ் தரப்பினர். பாகூர் தொகுதியில் பதற்றம். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி முதல் 6 மணி வரை நடைபெற்றது. காலையில் வாக்குப்பதிவு துவங்கியுள்ள நிலையில் பாகூர் சட்டமன்ற தொகுதியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் என்பவர் வாக்காளர்களுக்கு பரிசு டோக்கன் விநியோகத்தில் ஈடுபட்டுள்ளார். வாக்குப்பதிவு துவங்குவதற்கு முன்பு அதிகாலையில் வீடு வீடாக சென்று அவரது ஆதரவாளர்கள் வாக்காளர்களுக்கு ரொக்க பரிசு, மளிகை பொருட்கள் மற்றும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாக்குப்பதிவுக்கு பின்பு வழங்குவதாக உறுதியளித்து இந்த டோக்கன் விநியோகம் நடைபெற்றது. இந்த நிலையில் வாக்காளரை கவரும் டோக்கன் விநியோகம் குறித்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் தற்போதைய வேட்பாளர் செந்தில்குமார் அவர்களின் ஆதரவாளர்கள் டோக்கன் விநியோகத்தை தடுத்து நிறுத்த முயற்சி செய்து அவர்களை விரட்டி பிடித்த பொழுது டோக்கன் விநியோகத்தில் ஈடுபட்ட ஆளும் என்ஆர் காங்கிரஸ் தரப்பினர் சாலையில் வீசி எறிந்துவிட்டு தப்பிச் சென்றனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வழக்கம் போல தனது வீட்டிலிருந்து யமகா RX 100 பைக்கை ஓட்டி வந்து தனது வாக்கினை பதிவு செய்தார். ஆட்சி அமைக்க தேவையான இடங்களை தாண்டி அதிகப்படியான இடங்களை பெறுவோம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. மாநிலம் முழுவதும் பல்வேறு தொகுதிகளில் வாக்காளர்கள் ஆர்வமுடன் காலை முதலே வாக்குச்சாவடியில் குவிந்து தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். அந்த வகையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இந்திராநகர் தொகுதிக்கு உட்பட்ட திலாஸ்பேட்டை பிள்ளையார் கோவில் வீதியில் வசித்து வருகிறார். அவர் திலாஸ்பேட்டையில் உள்ள அரசு நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடிக்கு தனது விருப்பமான பைக்கான யமகா RX 100 பைக்கை ஓட்டி வந்தார். வாக்குப்பதிவு நடைபெறும் இடத்திற்கு வந்த அவர் பைக்கிலிருந்து இறங்கி உள்ளே சென்று தனது வாக்கினை பதிவு செய்தார். பின்னர் வாக்குச்சாவடியில் இருந்து வெளியே வந்த அவர் மீண்டும் யமகா RX 100 பைக்கில் ஏறி தனது வீட்டுக்கு சென்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி பெருவாரியான இடங்களை பெற்று மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும், வாக்களித்த பின்பு நிறைவாக உள்ளதாகவும், ஆட்சி அமைப்பதற்கு தேவையான இடங்களை தாண்டி அதிகமான இடங்களை பெறுவோம் என்றும், கடந்த தேர்தலின் பொழுது வாக்களிக்க செல்வதற்கு முன்பாக பசுமாடு குறுக்கே வந்ததாகவும், அதேபோல இந்த முறையும் நீங்கள் வாக்களிக்க வெளியே வரும்பொழுது பசுமாடு உங்கள் முன்பே குறுக்கே சென்றது. இது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு சைலண்டாக கடவுள் இருக்கிறார் என்று சிரித்தபடியே மேலே கையை காட்டிய முதலமைச்சர் ரங்கசாமி, மாநில அந்தஸ்து பெறும் வரை தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்துவோம் என கூறிய அவர், யமகா RX 100 பைக்கில் சென்று வாக்களிக்க வந்தது எனது 1991ஆம் ஆண்டை நினைவு கூறுவதாகவும், மக்களிடம் வரவேற்பும் வெற்றி வாய்ப்பு நன்றாக இருப்பதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். காலை முதல் அதிகப்படியான பொதுமக்கள் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களிக்க வராங்க. இது எப்படி ஆளுநருக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? புதுச்சேரி இந்தியா கூட்டணிக்குள் முதலமைச்சர் நாற்காலி சண்டை நடைபெற்று வருவதாக பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதனிடையே புதுச்சேரி பாஜக மாநில தலைவரும் ராஜ்பவன் தொகுதி வேட்பாளருமான ராமலிங்கம் பெருமாள் கோவில் வீதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ராமலிங்கம், இம்முறை 90% மேல் வாக்குப்பதிவாகும் என்றும், அமைதியான முறையில் தேர்தல் நடைபெற்று வருவதாகவும், மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் 22 இடங்களில் நிச்சயமாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் இந்தியா கூட்டணிக்குள் முதலமைச்சர் நாற்காலி சண்டை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார்.
திருக்கனூரில் அமைச்சர் நமச்சிவாயம் வாக்களித்தார். என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட திருக்கனூரில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி வாக்குச்சாவடியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது மனைவி வசந்தியுடன் வாக்களித்தார். வாக்களித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், முன்னணி தேசிய தலைவர்களின் வருகையை தொடர்ந்து யூனியன் பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள குறிப்பிடத்தக்க அரசியல் மாற்றத்தை எடுத்துக் கூறினார். அவரது அறிக்கையின் முக்கிய அம்சங்களாக தேசிய தலைவர்களின் தாக்கம் இருந்தது. பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா ஆகியோரின் வருகைகள் புதுச்சேரி முழுவதும் ஒரு மாபெரும் மாற்றாலையை உருவாக்கியுள்ளன என்று அவர் குறிப்பிட்டார். இன்று அதிகாலை நேர வாக்காளர் வருகையை கவனித்த நமச்சிவாயம், வாக்காளர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் வாக்களிப்பது கட்சியின் நம்பிக்கையை வலுப்படுத்துகிறது என்று கூறினார். புறநகர் பகுதியில் அமைந்துள்ள மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு அமித்ஷா மேற்கொண்ட பயணம் தங்களது வெற்றிக்கு ஒரு தீர்க்கமான காரணியாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் என்டிஏ கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்பதில் உறுதியான நம்பிக்கை இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். மேலும் நமது தேசிய தலைமையின் வருகையை இங்குள்ள சூழலை மாற்றியுள்ளது. புதுச்சேரியில் என்டிஏ கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதில் நாங்கள் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று நமச்சிவாயம் கூறினார். புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சியிடம் பெற்றுள்ள கூட்டணி 25 தொகுதிகளை கைப்பற்றி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என அக்கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தனியார் பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் தனது மனைவியுடன் வாக்கினை செலுத்திய ஜோ சார்லஸ் மார்டின் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசினார். அப்பொழுது பேசிய அவர், அனைவரும் வாக்களித்து ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் எனவும், மக்கள் எழுச்சியுடன் வாக்குகளை செலுத்தி வருவதாகவும், கூட்டணியில் 25 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார். என் கடமை, நம்மளுடைய கடமையும் கூட. இன்னைக்கு நானும் என் மனைவியும் இங்கே ஓட்டு போட்டு இப்போ தான் வெளியில் வந்திருக்கோம். அதே மாதிரி அனைவரும் அவங்களுடைய கடமையும் உரிமையும் சென்று வாக்களித்து நம்ம இந்திய ஜனநாயக நாட்டுடைய உரிமைகளை நம்ம காக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகள் படி வாக்குச்சாவடிகள் எப்படி இருந்தது, பின்பற்றுறாங்களா, வாக்காளர்களுக்கு ஏற்றபடி? ஆமாம், எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. மக்களும் அழைத்திரண்டு வராங்க. க்ரௌட் ரொம்ப நிறைய பேர் இந்த வாட்டி வாக்களிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் ரொம்ப மக்கள்கிட்ட இருக்குது. எங்களோட சின்னம் வந்து கொஞ்சம் சிம்பிள் வந்து கொஞ்சம் கலர் அவங்க கொடுத்ததுக்கும் அங்கே பேப்பரில் இருந்ததுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் இது இருந்தது. அதனால நாங்கள் RO கிட்ட போய் நாங்கள் லெட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து எங்களோட கன்சர்ன்ஸை நாங்கள் ரிக்வெஸ்டேஷனாக நாங்கள் வச்சுருக்கோம். ரிப்ரசன்டேஷன் லெட்டர் கொடுத்துருக்கோம். இப்போ அதெல்லாம் பேசலாமாங்க? ஸோ இப்போ நாங்கள் வந்து டார்கெட் பண்ணுறது 25 சீட்ஸ் ஜெயிக்க தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எங்கள் கூட்டணி வந்து 25 சீட்டாவது கண்டிப்பாக. எங்களுக்கு தெரியும், இது முன்னாடி மற்ற கூட்டணிகள்லாம் இது வரைக்கும் கூட்டணி அமையாமல் இருந்தது, நிறைய பிரச்சனைகள் இருந்தது, அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால் நாங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கோம். இந்த வாட்டி 25 சீட் கண்டிப்பாக ஜெயிக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். தேங்க்யூ. புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவில் வாக்காளர்கள் ஆர்வமுடன் நீண்ட வரிசையில் நின்று தங்களது வாக்கினை செலுத்தினர். புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை 5:30 மணிக்கு வேட்பாளர்களின் முகவர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. தொடர்ந்து காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. புதுச்சேரியில் மொத்தமுள்ள 1099 வாக்குச்சாவடிகளில் காலை முதலே வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களது வாக்கினை செலுத்தினர். மேலும் முதல் முறை வாக்காளர்களும் ஆர்வமுடன் தங்களது வாக்கினை செலுத்தினர். இதனிடையே புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள VOC பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த தனித்துவமான வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்த வந்த வாக்காளர்களை பன்னீர் தெளித்தும் சந்தனம் கொடுத்தும் தேர்தல் அதிகாரிகள் வரவேற்றனர். மேலும் இந்த வாக்குச்சாவடியில் நடமாடும் மனித ரோபோ ஒன்று வாக்காளர்களுக்கு பூக்கள் கொடுத்து வரவேற்றது வாக்காளர்களை வெகுவாக கவர்ந்தது. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் விறுவிறுப்பாக நடைபெற்ற வாக்குப்பதிவு, ஆர்வமுடன் வாக்களித்த மக்கள். யமகா பைக்கில் வந்து வாக்கு செலுத்திய முதல்வர் ரங்கசாமி, மீண்டும் ஆட்சி அமைப்போம் எனவும் நம்பிக்கை. வாக்குச்சாவடியில் பாஜக காங்கிரஸ் நிர்வாகிகள் மோதல், தடியடி நடத்திய போலீசார், புதுச்சேரியில் பரபரப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.